ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேலியில் நம்ம பேக்கப் எப்படி எடுக்க போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டேலியில் பேக்கப் எடுக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெகுலராக இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருப்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப் எடுத்து வச்சிட்டோம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம திடீர்னு நமக்கு என்ன ஆகுதுன்னா சம்திங் ஹார்ட் டிஸ்க் பிரச்சனைலையோ இல்லை டெக்னிக் பிரச்சனைலையோ நமக்கு திடீர்னு நம்மளுடைய டேட்டா பார்த்தீங்கன்னா கரப்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி கரப்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு பேக்கப் ரெகுலராக நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா ஸோ அந்த பேக்கப் வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணி நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேக்கப் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இந்த பேக்கப் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு டைப்பாக எடுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா டேலிலேருந்து பேக்கப் எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டேலியோட டேட்டா அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வச்சிருப்போம். ஸோ அந்த டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாத்தில் போய் அந்த டேட்டா வந்து காப்பி பண்ணி நம்ம பேக்கப் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டேலிலேருந்து எடுக்கிற பேக்கப் வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் கம்பெனிக்குள்ளே என்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கம்பெனிக்கு வெளியேருந்து நமக்கு மேலே இந்த டேட்டான்றது கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பேக்கப் இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே பேக்கப் டிஸ்பிளேஸ் பார்த்துன்னு இருக்கும். இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்பேஸ் பார் கொடுத்தாலோ இல்லை எஸ்கேப் கொடுத்தாலும் நமக்கு ரிமூவ் ஆகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா நமக்கு எங்கே பேக்கப் ஆகணும், அதாவது பேக்கப் டிஸ்பிளேஸ் பார்த்து வந்து எங்கே ஆகணும் அப்படின்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு டிசிபிசிக்குள்ள போயிட்டு நம்ம ஏதோ எந்த டிரைவ் வேணுமோ அந்த டிரைவ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ டி டிரைவ் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நான் டேலி பேக்கப் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துறேன், என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணி உள்ள போயிடுறேன். இதுக்குள்ள நான் போயிருந்தா ஒரு டேட் போட்டுறேன். இன்னைக்கு பேக்கப் இருக்குன்னா இன்னைக்கு டேட் நான் போட்டுறேன் 12/12/25. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7:52 அப்படின்றத நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன் இந்த ஃபோல்டர். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா மேலே இந்த பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். மேலே பாத் காப்பி பார்த்தீங்கன்னா ஆல்ட் டி கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த பாத்து வந்து செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா அது காப்பி ஆகும். இது என்ன பண்ணிக்கலாம், அந்த பாத்து காப்பி பண்ணி டேலியில் போயிட்டு பேக்கப் டெஸ்டினேஷன் பார்த்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்டர் பண்ணிக்கலாம். மறுபடியும் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் டேட்டாவோட லொக்கேஷனில் இருக்கிற அந்த டேட்டா வந்து எடுத்து வந்துடும். ஜஸ்ட் அது செலக்ட் பண்ணிட்டு மேலே எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகணும், பேக்கப் பண்ணுறது ஆகிருக்கும். இப்போ அந்த நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கப் வந்து ஸோ இந்த மாதிரி ஃபைலாக நமக்கு வந்து பேக்கப் ஆகிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேலியில் எடுக்கிற பேக்கப் எடுத்துக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டர் பேக்கப் எப்படி எடுக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய லைவ் டேட்டாவோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டியில் டேலி பிரைம் 6.2 டேட்டாக்குள்ள வந்து நம்ம டேட்டா வந்து 1,01 இருக்கு. ஸோ இந்த லொக்கேஷனில் போயிடலாம். டிக்குள்ள போயிடலாம். ஸோ திஸ் பிசி கொடுத்துட்டு டிக்குள்ள போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டேலி பிரைம் 6.2 போயிடலாம். இதில் டேட்டாக்குள்ள போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1,01 இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை நம்ம ஜஸ்ட் கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். இல்லை ரைட் கிளிக் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நமக்கு எந்த பாத்தில் வேணுமோ ஸோ அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நம்ம ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணிக்கலாம், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்னன்னா அந்த ஃபோல்டராகவே இங்கே காப்பிட்டு இங்கே பேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேலிலேருந்து நம்ம நார்மல் டேலிலேருந்து பேக்கப்பும் எடுத்துக்கலாம், ஃபோல்டர் பேக்கப்பும் எடுத்துக்கலாம். நீங்கள் டேலியில் நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் டேலியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கூகுள் போயிட்டு vvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இங்கே கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி 18+ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.